ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshat.com. அட ட்ராவலுக்கு எப்போ ஒரே மாதிரி தக்காளி சட்னி கார சட்னியை எடுத்துகிட்டு போகிறீங்க. இனி கார சாரமாக சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான சைட் டிஷ் ரெசிப்பிங்க. 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் மாங்காய் எடுத்துருக்கேங்க. இதில் நல்லா கழுவி எடுத்து தொடச்சிட்டு இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது கூடவே 4 மீடியம் சைஸ் வெங்காயம் மேல் தோலை உரிச்சிட்டு நல்ல பொடிசாக எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி நீங்கள் சாப்பரில் கூட இது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் சாப்பரில் தாங்க ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி மாங்காயையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் சாப்பர்லேயே ஈஸியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சட்டுனே வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் செய்கிறப்ப தான் நல்ல சுவை கூடுதலாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் செவந்து வந்ததும் இதோட 5-6 உரிச்ச பூண்டை ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு செவந்து வந்ததும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இது மாதிரி நல்லா வதங்கி வரணும். உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இதோட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து வதங்கி வந்ததும் இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சு தண்ணீரில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். வெங்காயத்தோட மாங்காவும் சேர்த்து நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். இடையில ஒரு முறை கலந்து விடுங்க. நல்ல மாங்காய் மசிஞ்சு வெந்து சாஃப்டாக இருக்குது. வெங்காயமும் வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரத்தோட அளவை கூடுதலாகவோ கம்மியாகவோ பார்த்து சேர்த்துக்கங்க. நான் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி குக் ஆனதும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போயிருக்கு பாருங்கள். நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இந்த வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்க்கறதுனால புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின பிறகு இதை நல்லா ஈரம் இல்லாத டப்பாவில் மாற்றி நீங்கள் அப்படியே ட்ராவலுக்கு கொண்டுட்டு போகலாம். இதை சப்பாத்தியோட இட்லியோடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டுக்கே கூட சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்தோட 1 டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலியாக சூப்பராக காரசாரமாக அருமையாக இருக்குங்க. ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும். எந்த சைடிஷுமே கேட்க மாட்டாங்க. எப்போவும் வழக்கம் போல் செய்கிற கார சட்னி, தக்காளி சட்னி செஞ்சு அழுத்து போச்சுன்னா இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வெங்காயம் சேர்த்து இந்த புதுமையான சைடிஷ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.